உண்ணாமல உமையவளே அண்ணாமல நம அம்மை அப்பன் துணை. என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மைகள் நடக்கணும்னு மனதார வேண்டிக்கிடுங்க. அழிவில்லாத அரசன் ஆட்சி செய்வான் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி இந்த சமூக வலைத்தளத்தில் சொல்கிறாங்க இளைஞர்கள். போட்டி பொறாமை தமிழனுக்கு ஆகாது, தமிழுக்கு ஆகாது. தமிழ் மொழி, இந்த தமிழ் உருவான பிறகு தான் அனைத்து மொழிகளும் உருவாக்கப்பட்டது, அனைத்து மொழியும் உருவாக்கப்பட்டது. ஆனால் நீங்கள் எல்லாருமே பாட புத்தகத்தை படித்து தெரிஞ்சுக்கிட்டியே. ஆனால் நான் எந்த பாட புத்தகத்தையும் படித்து தெரிஞ்சுக்கிடலை. எந்த பாட புத்தகத்திலும் இல்லாதது நான் சொல்லிட்டு வர்றேன். ஆனால் நீ இருக்கிறத சொல்றதப்பா எடுத்துட்டு வா. வெள்ளையங்கிரி மலை, தாயம்மா தண்ணீர் பந்தல், ஜாதி மதம் பேதம் இல்லாத ஒரு இடம். வெள்ளையங்கிரி, கைலாயம், தாயம்மா, விநாயகி அங்கதான் இருக்கிற. அறம்பாடி சித்தர் பாடல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. ஆனா போட்டி பொறாம அதல்ல, புரியுதா? தமிழனுக்கு விட்டு கொடுக்க மனப்பான்மை வேணும், புரியுதா? கர்நாடகார காவேரி நதி தண்ணி தர மாட்டேங்கிறான். கேரளாக்கார முல்லை பெரியாறு தண்ணி தர மாட்டேங்கிறான். இது ஒரு பிரச்சனை. விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லை. ஆனா தமிழ் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை வேணும். ஏன்னா பாரதத்தை உருவாக்குறது தமிழ் மொழி. இந்த தமிழ் விநாயகன் விநாயகி என்னென்ன தெரியாது, ஆனா நல்லது. ஆனா மாதாபிதாவை மண்ணில மறைக்கணும். பாரதம் எரிமேட கூடாது, எரிக்கிறது தவறு. உடம்பு இது அழியக்கூடாது, இந்த பொருளை அழியக்கூடாது. இது அழிஞ்சிட்டுனா கரி மேகம் நீரோட நீரா கலந்து கங்கா யமுனா சரஸ்வதி என்ன செய்யும்? வேற பிறவி. இது தவறு. மாதா பிதா குரு தெய்வம் இப்படின்னு சொல்வது தப்பா? இதுல போட்டி பொறாம. எப்பா நீங்க தான் இம்மாற்றுள்ளர், அழிவில்லாத அரசர். ஆனா நீங்க 1992 நீங்க ஒரு வேலைக்கு போனீங்க. நான் என்ன செஞ்ச தெரியுமா? தாமிரபரணி நதி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. இப்ப நடந்தது இல்ல, இதே போல 92 நடந்தது. என் நண்பர்கள், என் கிராமம் எல்லாரும் சாட்சி. எல்லா பேருந்து பஸ், அதாவது பேருந்து எல்லாம் வரிசையா நின்றுது. திருச்செந்தூர் போற வண்டி தாமிரபரணி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. எல்லா பஸ் பேருந்து. அந்த அழுக்கில் 4 நண்பர்கள் சேர்ந்து எழுதிக்கிட்டு அலைஞ்சோம். ஒரு பேருந்துக்குள்ள பிஸ்கெட்டு அட்டைப்பெட்டியா இருக்கு. ஒரு பாக்கெட்டை திருடணும், 5 பேர் திருடணும், 50 பேர் திருடி பஸ்ஸை காலி பண்ணிட்டோம். அந்த உடம்பஸ்த, அந்த பொருளுக்கு சொந்தக்கார போலீஸை கூட்டிட்டு வந்துட்டான். எல்லா நண்பர்களும் போயிட்டாங்க. என் கையில் மட்டும்தான் பிஸ்கெட் இருந்தது. என்ன போலீஸ் பிடிக்க வந்தது. தண்ணியில விழுந்துட்டேன். தாமிரபரணி தண்ணியிலே போய் கரையேறிட்டேன். ஆனா அவதாரம் ஃபைன். என் தாயோட அம்மா, பேச்சி அம்மா கொண்டு அடைச்சிது. தங்கபாண்டி என் பேரனும் அதில் போயிட்டான். இந்த 1000 ரூபா அவதாரம். 92 ஒரு பிஸ்கெட்டு. இதான் என்னோட இது. 2004 கடல் சுனாமி, உலகமே கொந்தளிச்சுது. நான் எங்க இருந்தேன்? சிறையில் இருந்தேன். ஜெயில். கடல் கொந்தளிக்க போகுது. சுனாமி அன்னைக்கு அரசாங்க ரெக்கார்டு இருக்கு. 2002 தமிழ்நாட்டுக்குள்ளேயும் சரி கேரளாவிலையும் சரி தமிழன் ஒரு சினிமா. எல்லாரும் தமிழன் பேரு. 14/4/2002 தமிழன் அந்த சினிமா தான் பார்த்தேன். அன்னைக்கு புத்தி மாறிச்சு. ஒரு தமிழன் எப்படி வாழணும், ஒரு தமிழ் என்ன பொருள், சந்திரன் என்ன, வெளிச்சம் என்ன,
நினைச்சேன். புத்தி போது. கேரளா எல்லா ஆணைகளையும் நேசிச்சேன். ஆணை இறந்த இடத்த பூரா போய் மாதா பிதா குரு தெய்வம்னு கும்பிட்டேன். தப்பா? ஆனா மனுஷன் இறந்தது பெருசா நினைக்கிறான். நான் ஆணை இறந்தது பெருசா நினைச்சேன். மாதா பிதா விநாயகரை தவிர வேற யாரு? ஒரு தாய் தந்தைய உலகம்னு சுற்றின விநாயகர் தான் குடும்பத்தை விட்டுட்டு உலகத்தில் உள்ள அனைத்துமே என் தாய் தந்தை, என் சகோதரி சகோதரன். ஆனால் எந்த ஒரு மாதா பிதாவையும் அழிக்கக்கூடாது. இந்த ஆத்மா இந்த உடலை அழியக்கூடாது. மண்ணில் சமர்ப்பிக்கணும். ஒரு விநாயகரோட சிலை, ஒரு விநாயகரோட சிலை. இதை பின்பற்றணும். சொன்னது தப்பு, மன்னிக்கணும். உங்க ஆன்மீகம் ஜெயிக்கட்டும். நீங்க உலகத்தை காத்து ஆட்சி பண்ணுங்க, சந்தோஷம். ஆனால் தமிழனுக்கு விட்டு கொடுக்க மனப்பான்மை உண்டு. 3/9/2004 காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் கொலை, சங்கராம கொலை வழக்கு. ஆனால் 2ஆம் தேதியே எனக்கு தெரியும் கொலை பண்ண போறாங்க, வரதராஜ பெருமாள் கொலை பண்ண போறாங்க. 26/12/2004 கடலை கொந்தளிக்க போது தெரியும். ஆனால் வரக்கூடிய சன்னதிகளுக்கு எப்படி நிரூபிக்க? திருநெல்வேலி மாவட்டம் பெரிய ஒரு வீர போஸ்ட் பாண்டியன், பெரிய ரவுடி, பைனான்ஸ், திருநெல்வேலியே அவரோட கட்டுப்பாடு. போஸ்ட் பாண்டியன் தெரியுமா? காந்தி மதி பூமியில போஸ்ட் பாண்டியன். என்ன பேரு, என்ன செஞ்சாரு? தென்திருப்பதி, நவ திருப்பதி 9 கோயில்ல தென் திருப்பதி கொள்ளையடிச்சிட்டாரு. வைரத்தை கொள்ளையடிச்சிட்டாரு. யாரு? போஸ்ட் பாண்டியன். 93 சோலையப்பன். நான் இருந்த கிராமத்தில் எல்லா ஆலயத்தையும் சிலையை பரட்டி போட்டுட்டு தங்க தயிரை எடுத்துட்டு போயிட்டான். போஸ்ட் பாண்டியன் எதுக்கு செஞ்சான்? இந்த சோலையப்ப எதுக்கு சிலையை செஞ்சான்? என்ன வைதுரியம்? புத்தி வேலை செஞ்சது, சிந்திக்க ஆரம்பிச்சு. 3/9/2004 சங்கரராமன் கொலை செய்யப்பட போறாரு. ஒரு ஆதீனம் காஞ்சி மடாதிபதி ஜெயிலுக்கு போறாரு. தெரிஞ்சது, என் விழிப்புணர்வை காட்டிச்சு. என்ன வழி? இதை நாளைக்கு நான் சொன்னா நம்பிக்கைக்கு என்ன ஆதாரம் இருக்கு? கொச்சி வாமன அவதாரம், திருக்காக்கரை வந்த 5 நண்பர்களோட வந்த என் கிராமத்தில் வரதராஜ பெருமாள் கோயில பூட்டை உடைச்சி தூக்கிட்டேன். வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி ஏன் தாய்? ஸ்ரீதேவி பூதேவி வாடாத மலர் தாளம்பூ. இது அழிவு கிடையாது. தாளம்பூ பிரம்மாக்கு வேண்டி போய் சொல்லிச்சு. தாளம்பூ பிரம்மா, ஈசன் உச்சி அடி, சனாதன தர்மம். கர்ணா சாகாத வரம் பெற்று முக்தி பெறுவாயாக. தர்மம் கர்ணனோட தர்மம், சனாதன தர்மம். கிருஷ்ண பரமாத்மா ஏழே உலகம், ஈரேழு உலகம். என்னத்தை சொன்னாலும் சரி, உலகம் உடல் அழியக்கூடாது. சொன்னது தப்பா? எப்பா வரதராஜ பெருமாளை என் கிராமத்தில் இருந்து கொச்சியில இருந்து கொண்டு போயிட்டேன். கடலை கொந்தளிச்சது. திருச்செந்தூர் கடல் உள்வாங்கிட்டு, ஏய் எல்லாமே முன்னக்கூட்டியே தெரியும். சங்கரராம கொலை வழக்கு, கொலை செய்யப்பட போறான். என்ன காரணம்னு தெரியும். 3/9/2004 கொச்சியிலிருந்து என் கிராமத்தில் பூட்டியே கிடந்தது. பிராமணரோட ஆலயம், ஐயக்காரரோட ஆலயம். பிரம்மன் ஞானம் அறிந்தவன் தான் பிராமணன். பூட்டை உடைச்சு கொண்டு போயிட்டேன். அரச பாண்டி அரச போஸ் பாண்டி யாரு? நவ திருப்பதி 9 நவ கையில யாரோட? இது ஓப்பனுடையதா? ஏய் பிரம்ம ஞானம் உனக்கு தெரியுமா? வாமன அவதாரம் என்ன, மாவேலி சக்கரவர்த்தி என்னன்னு தெரியாது. ஆனா இப்படி சொல்லணும், புரியுதா? நீ நாட்டை காக்க வந்த பிள்ளை, நல்ல பிள்ளையா இருந்துட்டு போ. ஆனா இது பாண்டிய அரச, புரியுதா? தெய்வ யானை, வள்ளி விநாயகி தெய்வ யானை. அப்ப அம்மையப்பன் யானை, பிள்ளை செய்யும். ஆனா செய்யற
இது நன்மைக்கா இருக்கும். நான் அன்னைக்கு காஞ்சிபுரம் சங்கராம கொலை செய்யப்பட போறாரு சொன்ன நம்புவேலா? டிசம்பர் 26/12 கடலுக்கு கொந்தளிக்க போய் சொன்ன நம்புவியா? நம்ப மாட்டேன். ஏன்னா நீ அழிவில்லாத அரசனாச்சே. ஆனா அழிவில்லாத அரசன் என்ன பண்ணுவான்? நாளைக்கு வரக்கூடிய அவதாரம் பெருமாளோட அவதாரம் தானே. ஸ்ரீதேவி பூதேவி அம்மை அப்பன் ஹரி வள்ளி விநாயகி தெய்வ யானை ஹரி உனக்கு தெரியுமா? பெற்ற தாய் சொந்த பந்தம் அனைத்து விட்டு அனைத்து அவமானப்பட்டு படாத கஷ்டம் கிடையாது. வேதனை அவமானம் எல்லாத்தையும் சகிச்சு பொது நலம் தான் குடும்பம் அல்ல விழுது. தமிழ் அழியக்கூடாது, ஆத்மா குரு அழியக்கூடாது. சொன்ன தப்பாப்பா, நீ நல்லா இருந்துட்டு போ. பாண்டிச்சேரி அவுட்டு. சென்னை பார்த்தல, தாமிரபரணி பார்த்தல, பாண்டிச்சேரி பாரு. காப்பாத்துங்கப்பா, அழிவில்லாத அரசனுலா காப்பாத்துங்க. கர்நாடகா கேரளா இந்த மூணையும் வெள்ளத்தால் அழிப்பேன். புரியுதா? காப்பாற்ற முடிஞ்ச காப்பாத்து. ஆனா காப்பாற்றக்கூடிய ஒரு வழியை சொல்லிடுறேன். திருச்செந்தூர் ராஜகோபுர வாசல் திறக்கணும். இல்ல அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கடல் பெருங்கருணை, கடல் கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த ஜோதிக்கும் சமுதிரத்துக்கும் பந்தம் உண்டு. சொன்னா தப்பு. பாண்டிச்சேரி போஸ் பாண்டியன் என்ன இதெல்லாம் கல்கி அவதாரத்துக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்ல வரல. ஏன்னா தமிழ் விட்டு கொடுக்க மனப்பான்மை. இந்த மொழி தமிழ். நீயே அரசா இருந்துட்டு போ, நாட்டு மக்களை காப்பாத்து, நன்மை. புரியுதா? புரியுதாப்பா? இதையும் சேர்த்து காப்பாத்திக்கோ. கபில் தேவ் இந்த பேரு தான் கல்கி. கல்கி என்றால் இந்த பேர் மட்டும்தான், பேரு மட்டும்தான் கல்கி. இப்படி அப்ப சுழிக்கிறது, ரெட்டை கொம்பு 3 கொம்புலாம் போடுறது இந்த பொருள் தான். விநாயகி பரம்பொருள். கபில் தேவ் நீங்களா அரசனா இருந்துட்டு போங்க. ஆனா பிரம்மன் அறிந்தவன் தான் பிராமணன். மாவேலி சக்கரவர்த்தி என்ன, வாமன் அவதாரம் என்ன, அதெல்லாம் தெரியாது. ஆனா நாங்க தான் அழிவில்லா அரசன். அத்தி யானை வரதரே ஹரி, நீங்க தான் அழிவில்லா அரசனா இருந்துட்டு போங்க. புரியுதா? ஜலம் 40 ஆண்டுக்கு ஒரு முறை ஜலத்திலிருந்து எடுத்து படைக்கிற அவதாரம். 24 நாள் அப்பனோட அவதாரம், மறுபடியும் 24 நாள் மகனோட அவதாரம். கல்கி புகழ் திருப்புகழ் ஹரி வரதராஜன் ஹரி நிக்கிற அவதாரம் 24 நாள். மறுபடி ஜலம் எங்கிருந்து உருவாக்கப்பட்டதோ, பள்ளி கொண்டிருக்கிறது உருவாக்கப்பட்டது ஹரி நமச்சிவாய பஞ்சாசர மந்திரம். இதானே உங்களுக்கு பெருமை. ஓம் ஹரி ஓம், 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 ஓம் ஹரி ஓம். சேரன் மகாதேவ் தேவி பிள்ளை. புரியுதா? ஹரி அத்தி வரதர் ஹரி. உங்க மாதா பிதா கபில் தேவ்னு பேர் வச்சுதா நீங்க கல்கி. எல்லாம் அறம்பாடிங்கிற ஒரு சித்தரோட பாடலை படிச்சு. நான் எந்த பாடம் படித்தேன்? எனக்கு 5ஆம் கிளாஸ் தான் தெரியும். புரியுதா? ஆனால் பேப்பர் படிப்பேன். பேப்பர் படித்து என்ன பிரயோஜனம்? நாட்டுக்கு நல்லதாக நடக்கு சொல்லு. சொல்லியா? காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் சங்கர ராமன். அப்போ சங்கரன் யாரு, ராமன் யாரு? அது அறிகிறதுக்கு தான். காஞ்சிபுரம் மடாதிபதி ஜெயேந்திர சரஸ்வதி ஏன் ஜெயிலுக்கு போனாரு?
அப்போ ஜெயிலுக்கு போகிறதும் என்ன கூட்டி தெரியணும், அதான் ஞானம். அவன் எனக்கு தெரிஞ்சுது. கொச்சியில் இருக்கும்போது சங்கரராமன் கொலை செய்யப்பட போகிறான், ஜெயேந்திர சரஸ்வதி உள்ளே போகிறாரு. காரணம் ராமேஸ்வரம் கோயில். ராமேஸ்வரம் கோயிலாக யாருடையது? ஜெயேந்திர சரஸ்வதியுடையதா? ஆதிசங்கரர் பிறந்தது காலடி. காலடி அடி கால் காலடி. ஆதிசங்கரர் கிருஷ்ணன், உன்னி கிருஷ்ணன் அது தெரியாது. சங்கர ராமன் மட்டும் சொல்லிக்கிடுவார், சங்கர நாராயணன் சொல்லிக்கிடுவார். அரியோடையது சிவம் மறைஞ்சா. வாழும்போது வைகுண்டம் பதி, மறைஞ்சா சிதம்பரம் பதி. இது சொன்னா நான் குற்றக்காரன். எப்பா நான் கெட்டவனை பூரா சுடுதனால நீங்களும் டொம்மு டொம்முன்னு சுட்டா என்ன சொல்லுங்க? தமிழன்டா சுடுதா, ஆனால் மரணம் கிடையாடா, சுடுங்கடா, டொம்மு டொம்முன்னு சுடுங்கடா. உன் மிலிட்ரியே கொண்டு வாடா, சுடுறா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கடல் பெருங்கருணை. இவன் தான்டா தமிழன். நீங்கள் இருந்துட்டு போங்கடா, அரசனை ஆளுங்கடா. ஏன்னா விட்டு கொடுக்க பரம்பரை தான். பிரிட்டிஷ்காரனுக்கு இந்த நாட்டை இப்படி இப்படி ஆக்கு, இப்படி செய்யணும் பிரிட்டிஷ்காரனுக்கு சுதந்திரம் கொடுத்தவன் தான் அரசன், பாண்டிய அரசன். புரியுதா? உன் நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது ஒன்று சொல்லி தான் கொடுத்தது. அதனால தான் மகாத்மா காந்தி சுட்டு கொண்டுட்டானோ. புரியுதா? டேய், இது எல்லாமே இந்த அண்டம் என்பது ஒரு முஸ்லீமோட நாடு. முஸ்லீமோட நாடுடா அண்டம் என்பது. அதாண்டா சந்திரன் வெளிச்சம். அவங்க தாண்டா இறைவா இறைவாங்கிறாங்க. வெட்டவெளி வெட்டவெளி, மண்ணில் மறைஞ்சா வெட்டவெளி, மண்ணில் மறைஞ்சா வெட்டவெளி, இறைவா இறைவான்னு அவங்க தான் உண்மையான இறை தொண்டர்கள். மண்ணில் மறைஞ்சிட்டா இது வெட்டவெளி, வெளிச்சம் எடுத்து வெட்டவெளி கொண்டு போகும். நீ வெட்டவெளியில் பார்க்குற எல்லாமே ஆத்மா, அது தெரிஞ்சுக்கிட மாட்டேன். சிதம்பரம் வலது காலம் ஏன் மதுரையில் தூக்குறாரு, ஏன் சிதம்பரத்தில் வலது காலம் போய் இடது காலம் தூக்குறாருன்னு தெரியாது. ஆனால் நீங்கள்லாம் வந்துட்டீங்க. 5 சபை, கனக சபை, கனக சபை. உங்களுக்கு பொறாமை, விட்டு கொடுக்க மனப்பான்மை இல்லை. எனக்கு அது உண்டு. நீங்களே அரசனாக இருந்து போங்க. அந்த ஆணைக்கு இந்த நாட்டில் உள்ள மயிரை பூரா பிடுங்குங்க, மயிரை பூரா பிடிங்கி நாட்டை திருத்துங்க. எனக்கு சந்தோஷம்தான். ஆறு 5 இது இல்லைன்னு சொல்ல முடியுமோ? அப்புறம் இது மூர்த்தி, இதெல்லாம் தெரியாது. ஆனால் நீங்கள் நாட்டை ஆள போறீங்க, ஆளுங்க. பாண்டியன், சேரன், சோழன், பாண்டியன். ஓம் ஹரி ஓம், 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 ஓம் ஹரி ஓம். பாண்டியன், ஒவ்வொரு மனிதனும் பாண்டியன். ஆனால் இந்த பாண்டியன்னா ஒரு அரசன், ஒரு அரசன் எடுத்துக்கிட்டது இல்லை. எல்லா மனிதனும் ஜாதி மதம் பேதம் இல்லை. பாண்டியன் கண்ணு, இது உள்ளவன் பூரா தமிழன். பாண்டியன் இங்கே இருக்கிறார் அரசன். மீனாட்சி கள்ளழகர், இதை அக்னியில் போட்டால் வெட்டவெளிக்கு எப்படி போகும்? மண்ணில் மறைஞ்சா தான் வெளிச்சம் எடுத்து வெட்டவெளி கொண்டு போகும். அதான் வெட்டவெளி. சிதம்பரம், நீ சிதம்பரத்தை அக்னியில் போடுறதை எரிமலையில் போடுறதை தப்புன்னு சொல்லலை. நீங்கள் அழிவில்லாத அரசன். ஒரு கிராமத்தில் போய் எரிக்காதீங்கன்னு சொன்னியா? சொன்னியாப்பா? ஏன் நீ நல்லவன், நீ உலகத்தில் நல்லா படிச்சிருக்கிற, நல்ல வேலை வட்டியில் பார்க்குற வைக்கிற, நீ சம்பாத்தியம் பண்ணுற, நல்ல பேர் வருமானம் எல்லாம் உண்டு பண்ணுற, எல்லாம் சரிதான். ஆனால் அரசன் எதுக்கு சிறைச்சாலையை கட்டினான்? பாதாள சிறை என்ன? மன்னன் மாறு வேடத்தில் சிறை செல்வான். இருக்க
ஒத்த கை தண்டாயுதம் ஒத்த பை ராஜபோக சாப்பாடு நாய் தூக்கம். எப்பா பிராமணனா மட்டும் இருக்க மாட்டான், அழிவிலா அரசன். புரியுதா? எக்குலம் போட்டு முக்குலம், எக்குலம் போட்டு முக்குலம். தமிழன் பல்ல பல்ல கல்ல பல்லன் கல்ல குரு விநாயகன் விநாயகி. பிரம்மஞான அறிவன் தான் பிராமணன். எழுத்தவன் காளி ஏக ஜாலி. புரியுதா? உன் பாடல் எல்லாத்தையும் எடுத்துட்டு முதல் மலை சதுரகிரி மலை, 2வது மலை பொதிகை மலை, 3வது மலை வெள்ளிகிரி மலை எங்கே இருக்கிற, 4வது மலை கொல்லிமலை, 5வது மலை ஏழுமலை திருப்பதி, 6வது மலை ஆனந்த மலை அண்ணாமலை. அடி முடி தாளம்பூ, அடி முடி தாளம்பூ பிரம்மா. ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். இந்த பாரத பூமியில எல்லாரும் அரசர்கள், மாதாபிதா, இதை அழியக்கூடாது. இது ஆன்மீகம். குரு விநாயகன், யா அல்லா யா அல்லா அப்படிங்கிறான். உனக்கு வேற ஒரு மதம். மண்ணில் மறைஞ்சிட்டா வெட்ட வெளி. அண்டம் என்பது இருட்டு வெளிச்சம், இருட்டு வெளிச்சம். சிவராத்திரி மறைஞ்சா வெட்ட வெளி. அந்த வெட்ட வெளி தான் இருட்டாக்குது, வெளிச்சத்தை கொடுக்கு. இருட்டாக்குது, வெளிச்சத்தை கொடுக்கு. இதை கொண்டா அக்கினியில் போடுறா, எரிமேடையை தடை பண்ணணும் வைக்கணும்னு நினைக்கல. இதை அழியக்கூடாது, இதை அழியக்கூடாது, இதை அழியக்கூடாது, இதை அழியக்கூடாது சொன்னீங்களா? சொல்ல மாட்டேன். நாட்டா ஆண்டுட்டு போங்க. தமிழன் நான் மீனாட்சி தெய்வ யானையோட பிள்ளை. நீங்கள் நல்லா இருந்துட்டு போங்க. புரியுதா? தமிழ் அரசன் நீங்கள் தான். எல்லா மனிதனும் எனக்கு அரசன் தான். இந்த சொத்து தாய் தந்த சொந்த சொத்து அழிக்காத. உன் மாதாபிதாவை புதை. ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள மாதாபிதாவை புதைங்க. இது மண்ணில் மறைஞ்சாதான் நட்சத்திரம் வெட்டவெளி. நீ இதை கொண்டு எரிச்சிட்டு நட்சத்திரம், உன் நட்சத்திரத்துக்கு பூஜை அடித்தா இடது ஆகாதுங்கிற. மணி அடிக்கிறது இடது. தீபம் காட்டுறதுக்கும் கண்ணு எல்லாம் தீபந்தான், வெளிச்சம். உனக்கு மகர ஜோதி இங்கே இருக்குது. நீ ஜோதி தரிசனம் பார்க்குற, திருவண்ணாமலை தீபம் பார்க்குற, அனைத்துமே கண்ணு. இந்த கண்ணு இல்லைன்னா நீ அரம்பாடி சித்தர் பாடலை எப்படி படிச்சிருப்ப? அப்போ உனக்கு குரு யார்? இங்கே இருக்குது. இது அக்னியில் போடுற தடை. அரம்பாடி சித்தர் சொல்லலையா? எல்லாம் இருக்க, நீ அதை படிக்கலை. தப்புன்னு சொன்னியா? நீ தினம் தினம் பாடல் தான் போட்டுக்கிட்டு இருக்கிற. உடம்பு எரிக்கிறது பாவம்னு சொன்னியா? அந்த பாடலை கூட கொண்டு வா. முதல் பாடலும் 9வது பாடல்லே இருக்குமே. ஏய், அரம்பாடி திருக்குறான், அரம்பாடி. புரியுதா? அரம்பாடி பாடல் திருக்குறான். அது அப்படியே அரபில படி. இந்த அண்டம் என்பது முஸ்லீமோடையது. வெட்டவெளி, யா அல்லா வெட்டவெளி. உனக்கு வேற மதம். உலகத்துக்கே சிவநெறி, பொதுநெறி, பாண்டிய மன்னன், தெய்வ யானை. இதுக்கு மதம் கிடையாது, ஜாதி கிடையாது. ஒழுக்கத்துக்கு தான். அழியாம இருப்பதுக்கு மதம், ஜாதி, அடையாளத்துக்கு. எல்லாம் நாசம் பண்ணிட்டு பிரம்ம ஞானத்தையும் தெரியாது, பிரம்மாவையும் தெரியாது. தாளம்பூ பிரம்மா. அழிவதா? எப்பா அழிவதாப்பா? சரி, அடிமுடி, அடிமுடி. நடுவில் என்ன இருக்கு? இந்த மயில். இதை காப்பாற்றுன்னு சொன்னா தப்பு. நீ நாட்டை ஆளுங்க, நல்லா இருங்க. ஆனா இங்க பாரு, இந்த போட்டி பொறாம இருக்கு இல்லையா? தமிழனுக்கு கூட உண்டு. விட்டு கொடுக்க மனம் கிடையாது. ஆனா எனக்கு விட்டு கொடுக்க மனம் உண்டு. நீங்க தான் அந்த அரசன். நல்லா இருங்க. நாட்டு மக்களை நல்ல மாதிரி காப்பாத்துங்க. முதலமைச்சர் ஆகணுமா இல்லை வெள்ள மாளிகைக்கு அதிபராகணுமா ஆயிக்கும். ஏன் நாட்டு மக்கள் இந்த பொருளை அழிக்காம பாதுகாத்துக்கிட்டா சரி. யார் வேணாலும் ஆண்டுக்கிடுங்க. புரியுதா? ஆனால் மறைஞ்சிட்டா நாய் பிறவி, பன்றி பிறவி, காக்கா பிறவி. மனிதனை ஆகணும். மறுபடியும் இந்த இம்மாற்று உள்ளதை பற்றி பேசணும். அரம்பாடியோட பாடலை படிக்கணும்னா மனிதன் ஆனாதான் உண்டு. உன் உடம்பை எரிச்சிட்டா கா கா கா. காசில் காகம் கத்தாது. எரிச்சிட்டா காகம்தான். புதைச்சிட்டா காகமாகாது. ஜலத்தில் விட்டுட்டா காகமாகாது. காக்காக்கு வேலை இல்லை. நீ தினந்தினம் 500 பேரை ஏறி அண்டத்தில் காக்கா கூடி அண்டம் என்பது இருட்டாகும். மகா சிவராத்திரி உலகத்துக்கே இம்மாற்றுள்ளர் வந்து காப்பாற்றிடுவார். என்னையும் சேர்த்து காப்பாற்றுங்கப்பா, நல்லா இருப்பியப்பா. புரியுதா? அதுக்கு தான் குகை. குகை என்னன்னா இந்த குகை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான். நீ குகை பெருசாக தான் தெரியும், இது தெரியாது. நீ தெரிஞ்சுக்கிடுவ. அண்டம் என்பது இருட்டாகும். புரியுதா? நீங்க வெளிச்சத்தை கொண்டு வாங்க அரசர்களே. உண்மை ஓ அரம்பாடி சித்தர்ல இருக்குமே, உனக்கு தெரியலையா? நீ எல்லா சித்தரோட பாடல் மூட்டை தூக்கிட்டு வாங்கடா.
இந்த இந்தியாவுக்குள்ள 139 கோடி மக்கள் இருக்காங்கல்ல, 139 கோடி மக்கள் ஹிந்துக்களா இருக்கீங்களா? வேண்டாங்கள. நான் ஒருத்தன் பரம்பொருள் வெட்ட வெளி. யாரு? சதி சக்கரவர்த்தி, அரி மாவேலி சக்கரவர்த்தி, காந்தி மதி, ஹரி ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? அம்மை அப்பன் துணை. இதான் இதோட மந்திரம். ஓம் விநாயகி, ஹரி ஓம் விநாயகர். நீ என்ன சொல்ற? ஹரி நீ முதல்ல, அப்புறம் ஓம் தாய். நீ தான் தாயை பத்தியா? அப்ப ஹரி ஓம் அப்படின்னு சொல்லணுமா? ஓம் ஹரி அப்படின்னு சொல்லணுமா? இதை முதல்ல கத்துக்கோ. பிரணவ பொருள் தாய் விநாயகி, தமிழ் பிள்ளை, சொக்க நாயகியோட பிள்ளை. ஹரி கள்ள நகர், கள்ள பல்ல, வெள்ளையங்கிரி மலை இருட்டு பள்ளம், வெள்ளையங்கிரி மலை இருட்டு பள்ளம் என்னென்ன தெரியாது. தென் கைலாயம் 3வது மலை, அருள் எல்லை மலை தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. 7 மலை, 7 மலையா மனித ரூபத்தில் வருவான். இப்படி சொல்லித்தான் நான் வந்தேன். ஆனால் நீங்களே இம்மாற்று உள்ளதா இருக்கீங்க, நீங்களே அரசனா இருக்கீங்க, எனக்கு தெரியாம போச்சு. புரியுதா? நீங்களும் இந்த நாட்டை காப்பாத்துங்க. நல்லா இருக்கு. ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம்.